மகளிர் பாதுகாப்பு மற்றும் கல்வி. பெண்கள் பாதுகாப்பு, ஆரோக்கியம் மற்றும் கல்வியில் சென்னை முதலிடம் பிடித்துள்ளது. இந்தியாவின் மொத்த பெண் தொழிற்சாலை பணியாளர்களில் 43% பேர் தமிழ்நாட்டில் உள்ளனர். உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை விகிதம் தேசிய அளவில் 28.5% இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் அது 47.8% உள்ளது. 2. விண்வெளி மற்றும் தொழில்நுட்பம். இந்தியா ஹைப்பர்லூப். ஐஐடி சென்னை மற்றும் இந்திய ரயில்வே இணைந்து 422 மீட்டர் நீளமுள்ள ஹைப்பர்லூப் சோதனை பாதையை உருவாக்கியுள்ளன. இது மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறனை நோக்கமாக கொண்டது. சுனீதா வில்லியம்ஸ் சாதனை. இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனீதா வில்லியம்ஸ் விண்வெளியில் அதிக நேரம் நடந்த, அதாவது மொத்தம் 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் நடந்த பெண் என்ற புதிய சாதனையை படைத்துள்ளார். இஸ்ரோவின் புதிய சில்லுகள். விண்வெளி பயணங்களுக்காக IRIS எனப்படும் உள்நாட்டு நுண்செயலி, அதாவது மைக்ரோ ப்ராசஸர் மற்றும் விக்ரம் 3201, கல்பனா 3201 ஆகிய அதிவேக ப்ராசஸர்களை இஸ்ரோ உருவாக்கியுள்ளது. செயற்கைக்கோள் ஏவுதல் மூலம் வருவாய். 2015-2024 ஆண்டுகளுக்கு இடையில் 34 நாடுகளின் 39 செயற்கைக்கோள்களை ஏவியதன் மூலம் இந்தியா $14.3 கோடி அமெரிக்க அந்நிய செலாவணி வருவாயை பெற்றுள்ளது. 2. செயற்கை நுண்ணறிவு AI. Grok 3 AI. எலான் மஸ்கின் XAI நிறுவனம் Grok 3 என்ற மேம்பட்ட AI சாட்பாட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது 1,00,000 GPUகளை பயன்படுத்தி 122 நாட்களில் உருவாக்கப்பட்டது. டீப்சீக். செயற்கை நுண்ணறிவு உலகில் அதிவேக மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் நிறுவனமாக டீப்சீக் உருவெடுத்துள்ளது. 3. அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல். ஆசியாவின் மிகப்பெரிய அலைப்படுகை. சென்னை IIT தையூரில் ஆசியாவின் மிகப்பெரிய ஆழமற்ற அலைப்படுகையை நிறுவியுள்ளது. நன்னீர் உயிர்ப்பன்மை. மேற்கு தொடர்ச்சி மலைகள் உலகளாவிய அளவில் முக்கியமான நன்னீர் பல்லுயிர் பெருக்க இடமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இங்கு 23,496 நன்னீர் உயிரினங்கள் உள்ளன. 5. பொதுச் செய்திகள். பாகமதி விரைவு ரயில் விபத்து. 2024 அக்டோபரில் கவரைப்பேட்டையில் நடந்த ரயில் விபத்தின் போது சாதுரியமாக செயல்பட்டு விபத்தின் தீவிரத்தை குறைத்த ரயில் ஓட்டுநர் சுப்பிரமணிக்கு விசிஷ்ட சேவா விருது வழங்கப்பட்டது. இலங்கை விவகாரம். இலங்கையில் 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று இந்திய பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். பெயர் காரணம். ஒரகடம் என்ற பெயர் உரகடம், உரகம் என்பது பாம்பு என்பதிலிருந்து வந்தது. பழங்காலத்தில் இப்பகுதி பாம்புகள் நிறைந்த அடர்ந்த காடாக இருந்ததை இது குறிக்கிறது. 1. உயிரியல் மற்றும் மரபணு தொழில்நுட்பம். டயர் ஓநாயின் மீள் உருவாக்கம். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன டயர் ஓநாய் இனத்தை மேம்பட்ட மரபணு மற்றும் குளோனிங் தொழில்நுட்பம் மூலம் அமெரிக்காவின் கொலோசல் பயோசைன்சஸ் நிறுவனம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளது. மரபணு திருத்தப்பட்ட நெல் வகைகள். DRR அரிசி 01, பூசா DST அரிசி 01 ஆகிய வகைகளை அறிமுகப்படுத்திய முதல் நாடாக இந்தியா மாறியுள்ளது. இது அதிக மகசூல் மற்றும் தட்பவெப்பநிலை தாங்கும் திறனை கொண்டது. ஜீனோம் இந்தியா திட்டம். இந்திய அறிவியல் நிறுவனத்தின் வழிகாட்டுதலில் 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்களின் முழு மரபணு வரிசை முறையை WGS இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது.